ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 18/12/2025 கருணியா ப்ளஸ் KN 602க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 262 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 929, அதுக்கு முந்தின வியாழன் வந்து 954ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சில டைம் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் பல டைம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தந்த கம்பெனி பேரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ABC போர்டு தான் நெக்ஸ்ட் ட்ராவுக்கான டச்சாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டச் மட்டும் கிடையாது, பெய்ட்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 584லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ABC போர்டு தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சு. அப்போ இங்கே நம்மளுக்கு 584 இருக்குது. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சு. அதாவது 5 8 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு சீபோர்டா அல்லது ஆலா. இப்போ இந்த 584க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 453. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 4 இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and B நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு AB போர்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து போன ட்ரா வந்து ABC போர்டை மறு ட்ராவுக்கு நம்ம வந்து டச்சாக பயன்படுத்திடும். அதுக்காக நேற்றைக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கு ரிசல்ட் கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். வியாழன் டு வியாழனை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிசல்ட்லேருந்து தான் நம்மளுக்கு டச் அண்ட் பெயர் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 நம்பர்ஸ் அதாவது பெயர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 453க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இங்கே நம்மளுக்கு 453 இருக்குது. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சு. அப்போ 4 5 3 இதுதான் நம்மளுக்கு இந்த 453க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 4 5 3. இப்போ இந்த 4 5 3க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 954. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 4 மறுபடியும் நம்மளுக்கு 54 அடிச்சிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து AB, இந்த ட்ரா நம்மளுக்கு PC. இதுலேயும் நம்மளுக்கு பெய்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க 954. இந்த 954 தான் நம்மளுக்கு அதுக்கடுத்த ட்ராவுக்கான டச்சு. அதாவது 9 5 4 இதுதான் நம்மளுக்கு இந்த 954க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 9 5 4. இப்போ இந்த 9 5 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 929. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ இந்த இடத்துல சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு AC போர்டு கிடச்சிருக்கு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. AB போர்டு, PC போர்டு, AC போர்டுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட். அதாவது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட். நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் வியாழன் டு வியாழன், புதன் டு புதன், செவ்வாய் டு செவ்வாய் தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சில நாட்களில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கட்டாலும் பல நாட்கள் வந்து நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த ஃபார்மெட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கெஸிங் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம 9 to 9க்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 9 to 9க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க டச்சு என்னென்னா 9, அதோட நம்மளுக்கு 2
9 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு இந்த 9 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. அல்லது ஆல் நம்மளுக்கு 9 அல்லது 2 இந்த 9 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 9 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 262 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கிடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 262 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பாருங்கள் நம்மளுக்கு சிங்கிள் போர்டு இல்லை பெயர்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு, ஏசி போர்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டில் தான் நம்மளுக்கு டச் உருவாகிட்டு இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு சிங்கிள் போர்டு இல்லை பெயர்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரா நம்ம வந்து 262 தான் எடுக்க போகிறோம். இந்த ஃபார்மேட் படி எடுக்கணும்டா. ஏன்னா இந்த 262 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். அதனால் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 6 இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 6 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபார்மேட் படி ஒருவேளை எனக்கு இந்த கெஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி எனக்கு சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 262 இந்த 262லேருந்து நம்ம இந்த ட்ரா 26 எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த சேம் ஃபார்மேட் படி நம்மளுக்கு வந்து 2 அல்லது 6ன்னு இருக்குது. இதில் மறைஞ்சிருக்க ஒரே ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழைய நம்பர். அதாவது இந்த மெத்தடை ஒருவேளை நம்மளுக்கு இந்த போர்டிலேருந்து தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 262 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டச்சு. ஏன்னா நான் வந்து நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம அப்போவே அந்த வீடியோலேயே கிளியராக சொல்லிடுவோம். இந்த ட்ராவோடைய கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6 இருக்குது. இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ரா இந்த ஃபார்மேட் படி வர்றதா இருந்தால் 2 6 வரணும். அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு இந்த 2 6 காலியாகி ஒரே ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வர வாய்ப்புகள் இருக்குது. 1 வரலாம். 2 6 நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா 1 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைட்டுனா இதுக்குள்ளேயே பெயர்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 பொறுத்த வரைக்கும் பழைய நம்பர். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்மெட்டு நம்மளுக்கு கை கொடுக்கலன்னா 1 கை கொடுக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை எனக்கு கெஸிங் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பெயர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க அது எப்படியே சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 18/12/2025 கருணையா ப்ளஸ் கேஎன் 602க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.